அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் எல்லோரும் நேற்று கிளம்பி வந்திருந்தோம். நேற்று இரவு யாகசாலை பூஜை, கடைசி யாகசாலை பூஜையில் கலந்துக்கிட்டோம். நல்லா செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் பூஜை தரிசனமும் பார்த்துட்டு அந்த அம்மாவோட விஸ்வரூப தரிசனத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். கடல் மாதிரி கும்பல், எவ்வளவோ கும்பல். எங்களுக்கு பாஸ் இருந்தாலும் அது கொஞ்சம் தூரம் போகணும். சரியான எங்களுக்கு போக தெரியாததுனால கடைசியாக 6:10க்கு நாங்கள் அந்த ராஜகோபுரத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கிறோம். 6:15 6:20 ஆயிடுச்சு. அந்த இடத்துல தான் தேசமங்கையர்கரசி அம்மா பேசுகிறது நல்லா கேட்டுச்சு. ராஜகோபுரத்துக்கு குடமுழுக்கு விழா ஆரம்பமாக போகிறது அப்படின்னு. அப்போ நாங்கள் போய் அங்கே நிற்கும் போதுனா ஒருத்தர் கூட இல்லைங்க. நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. சிவபெருமான் இப்படியெல்லாம் கூடவா நமக்கு அருள் கொடுப்பாருன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் என்னோட பிடிவாதத்துக்காக தான் இங்கே கிளம்பி வந்தோம். ஆனால் என்னோட நம்பிக்கை இங்கே ஜெயிச்சிருச்சு. இந்த கும்பலை மட்டும் நீங்கள் பாருங்களேன். காலையில் 5 மணிக்கு இருந்த கும்பல் இவ்வளோ இருந்தாங்க. இந்த கும்பலுக்கு மத்தியில் இது பாருங்கள், இந்த எண்டு வரைக்கும் போயிட்டு அந்த ராஜகோபுரம் தெரியுதுங்களா, அந்த ராஜகோபுரத்துக்கு கீழே தான் எங்களுக்கு இடம் கிடச்சிது. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஒரு 10 போலீஸ்காரங்க கூட இருந்தாங்க. நாங்கள் போய் நின்னோன்னே மேலே தீபாராதனை காட்டி குடமுழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூக்கள்லாம் தூவுனாங்க. அதுக்கப்புறம் மேலேருந்து ஃபஸ்ட்டு தண்ணியவே அந்த போலீஸ்கார அண்ணா எல்லாத்துக்கும் தெளித்தார். நான், என் பசங்க, என் ஹஸ்பண்டு, பொண்ணு எல்லோரும் தெளிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்திருக்கோம்.